வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹையர் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைன் பொசிஷனில் இல்லாமலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நம்ம ஃப்ரெண்டு வீடு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அது என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த மிஷினில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வாஷிங் மிஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையரு, இதோட மாடல் நம்பர் எல்லாமே பார்த்துங்க. எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். மாடல் அப்படிங்கிறதுல டிசைன் மட்டும்தான் வேறு. ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூலாம் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். ஓஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே எதுவும் இல்லை, கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி நம்ம ஊற்றி பார்த்துடலாம். ட்ரைனில் இல்லை, ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது, அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது தண்ணி வெளியே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. தண்ணி ஊற்றி பார்த்தோம், தண்ணி வரலை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் தண்ணி வரும், ஒரு சில டைம் வராது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வால்வு கொஞ்சம் ஓரளவுக்கு அடைச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. இன்கேஸ் தண்ணியில் லோட் ஆகி ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தண்ணி எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். தண்ணி வராமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தேடு தான். இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற லேடிஸே பண்ணலாம். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே பண்ணலாம். இதுக்கோசரம் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். ஓகே, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். தண்ணி லோட் பண்ணிட்டோம், தண்ணி வரலை. சரி, ஓகே, இப்போ தண்ணி நிறையாவே ஊற்றி பார்த்துட்டோம். சரி, இன்னும் எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்ட்டு. தண்ணி எதுவும் வரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில டைம் வருது, ஒரு சில டைம் வரமாட்டேது அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்வு தான் செக் பண்ண போகிறோம். வால்வு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்க்ரூ சொன்னல, அந்த 2 ஸ்க்ரூ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி டைப் வாஷிங் மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே டைப் தான், ஒரே மாடல் தான். அதோடய ஃபங்க்ஷன் ஒரே மாடல் தான், டிசைன் மட்டும் வேறு மாதிரி வரும். ஸோ இந்த பேக் டோரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பேக் டோரில் ரிமூவ் பண்ண பிறகு இதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வால்வு. ஸோ இந்த வால்வு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த வால்வோட இந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, அது டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். அதாவது மர டைப் மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இது தெரியுதா நல்லா? ஸோ இது ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாது. தண்ணி வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மேலே அந்த ரப்பர் வால்வு மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா கிழிஞ்சி இருக்கலாம். ஸோ அதனால தான் தண்ணி மேலே வருது. ஸோ இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை எப்படி கழட்டி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மர டைப் தான். இது இந்த மாதிரி கழட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் நம்ம இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங்கோடைய டென்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரப்பரில் ஏதாவது கிழிஞ்சிருக்கா, இல்லை டேமேஜ் இருக்கா, ஓட்டை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அது ஓட்டை ஏதாவது கிழிஞ்சிருந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியாது, இந்த மாதிரி இழுத்து பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இது துல்லியமாக செக் பண்ணணும். ஓகே, இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதோடைய ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்ப்ரிங்கோடைய டென்ஷன் குறைஞ்சிருந்தாலும், அதாவது டென்ஷன்னா இந்த டெம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆகிறதோடைய திறன் பார்த்திங்கன்னா இழந்துருக்கும். அதோடைய ஸ்ப்ரிங்கை நம்ம வேறு தூக்கி போட்டு புதுசாக ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம போடணும். ஸோ அதை ஓரளவுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் ஃபால்ட் இந்த ஸ்ப்ரிங்கினால தான் வரும். ஸோ அது டென்ஷன் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஒன்று நம்ம ஸ்ப்ரிங்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கூட நம்ம போடலாம். எக்ஸ்டென்ஷனாக நல்லா இழுத்து விட்டு கூட நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டலாம். ஸோ அது ஒரு டைப் இருக்குது. இல்லைனா ஸ்ப்ரிங் தனியாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான், இந்த செட்டாக தான் கிடைக்கும். ஸோ அப்படி கூட நம்ம போடலாம். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி போட்டு பார்க்குறோம், ஃப்ரீயாக போகுதா. இது உள்ளார இந்த மாதிரி அழுத்தியோ இல்லை இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி உள்ளார போயிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று.
அதை வந்து நம்ம துல்லியமாக வந்து பார்த்துக்கணும். மேலே தான் அப்படி வச்சா அப்படி மேலேயே இருக்கணும் அந்த ரப்பரு. போட்டுட்டு இந்த மாதிரி மரம் வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கோணையாக போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். டைட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பமா டைட்டும் வைக்கக்கூடாது. ரொம்ப டைட் வச்சோம் அப்படின்னா நம்ம ரப்பர் உள்ளெல்லாம் போகிற மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போணுச்சு அப்படின்னா வாட்டர் வந்து லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 3 மரம் 4 மரம் வந்து எக்ஸ்ட்ரா டைட் வச்சிங்கனாலே போதுமானது. ஓகே, இப்போ வந்து வால்வு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இழுத்து பார்த்து செக் பண்ணியாச்சு. இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ண பிறகு தண்ணி ஏதாவது லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இதில் மேக்ஸிமம் மாற்ற வேண்டியது அந்த ஸ்ப்ரிங்கும் அந்த லப்பரும் தான். மற்றபடி வேறு எதுவுமே வந்து ஃபால்ட்டு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் வரலை. நான் இந்த ஓஸை கழட்டி விட்டுறேன். தண்ணி வந்து லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், தண்ணி வந்து வருது. நான் விட்டுட்டேன். விட்ட பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வரல. உங்களுக்கே தெரியும் இப்போ தண்ணி வந்து வரல. இதோடைய ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நான் வாஷிங் மிஷின் பற்றி அதிகமாக வீடியோஸ் போட்டது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பழைய ஸ்ப்ரிங் பார்த்திங்க அப்படின்னா தூக்கி போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதனால் வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம ஓஸை மாட்டி விட்டு செக் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து நான் தண்ணி வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒரு வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி எதுவுமே வரலை. இப்போ நான் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வருது. வால்வ்லேயே எதுவும் லீக்கேஜ் வரல. ஒரு ஈஸியான ஒரு வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிட்டு நம்ம பேக் டோரை வந்து எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து 2 ஸ்க்ரூவை போட்டுவிட்டு வேலையை முடிச்சுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.